சித்திரை முழு நிலவு தினம் வெளிப்படையாக விழாக்கோலம் பூண்டிருந்தாலும் மறைமுகமாக போர்க்கோலம் பூண்டிருந்தது புகார். திரண்டிருந்த பொதுமக்கள் அனைவருமே வானளாவிய உயரத்தில் அமைக்கப்பட்டிருந்த அந்த பிரம்மாண்ட தூண்களைக் கண்டு பிரமிப்புடன் விழுந்து வணங்கிவிட்டுச் சென்றார்கள். இந்திர திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான புரவித் தேரோட்டத்திற்கான ஏற்பாடுகளை கடற்கரையில் வெகு சிறப்பாக கவனித்துக் கொண்டிருந்தான் டால் தொப்பியாஸ். செங்குவீரன் இல்லாத புரவி தேரோட்டத்தைக் காண அவனுக்கு மனமே ஒப்பவில்லை. இருந்தாலும் பாரம்பரியமாக தொடர்ந்து கொண்டிருக்கும் நிகழ்வினை நிறுத்துவதற்கு சம்மதிக்காத வானவல்லியின் பிடிவாதத்தினால் ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்தான். இந்திர திருவிழாவின் புரவித் தேரோட்டத்தை காண்பதற்காக அழுந்தூர் வேளிரான திதியன் வருகை தந்திருந்தார். அழுந்தூர் வேளிர்தான் இரும்பிடர் தலையரின் தந்தை கரிகாலனது பாட்டன். அவரது உடல் தளர்ந்து நடக்கவே சிரமப்பட்டுக் கொண்டிருந்தார். இருந்தாலும் சோழ நாட்டை நெருங்கி வரும் போரின் காரணமாக அவரும் அழுந்தூரிலிருந்து புகாருக்கு வருகை தந்திருந்தார். சிவிகையில் வைத்து அவரை தூக்கிக் கொண்டு வந்திருந்தார்கள். அவரது உடல் தளர்ந்திருந்தாலும் அவரது முகத்தில் காணப்பட்ட கம்பீரம் மட்டும் சற்றும் குறையாமல் காணப்பட்டது. அவருக்கு துணையாக இரும்பிடர் தலையர் எப்போதும் அவருடனே இருக்கலானார். புகாரின் பாதுகாப்பு ஏற்பாடுகள், வீரர்களின் நிலை என அனைத்தையும் கேட்டு அறிந்து கொண்டது மட்டுமல்லாமல் அவற்றை நேரில் கண்டும் உறுதி செய்து கொண்டார். தமிழகத்தை கைக்கொள்ள மௌரியர்கள் வந்தபோது அவர்களுக்கு துணையாக வந்த கோசற்படையை செல்லூரில் எதிர்த்து தாக்கி தடுத்து நிறுத்தியவர் அழுந்தூர் வேள் திதியன். அது அவரது இளமை காலத்தில் நடைபெற்ற போர். மௌரியரை எதிர்த்தபோது இருந்த வேகம் இப்போது அவரது உடலில் சிறிதும் காணப்படவில்லை. ஆனால் வீரம் மட்டும் அதே நிலையில்தான் காணப்பட்டது. புகாருக்கு ஆதரவாக களமிறங்க அழுந்தூர் படையை தயாராகவே வைத்திருந்தார் அவர். பாதுகாப்பு முறைகளில் காணப்பட்ட சிறு சிறு குறைகளையும் சுட்டிக்காட்டவே செய்தார் அவர். சித்திரை முழு நிலவு நாளின் மாலை பொழுதில் கடற்கரை முழுவதிலும் புரவித்தேர்கள் அணிவகுத்து நின்று கொண்டிருந்தன. அங்கிருந்தவர்களுள் மூத்தவரான அழுந்தூர் வேள் திதியன்தான் கொடியசைத்து புரவித்தேரோட்டத்தை தொடங்கி வைத்தார். கையிலிருந்த கொடியை அவர் அசைத்ததுதான் தாமதம். அடுத்த கணம் வில் நாணில் இருந்து புறப்பட்ட அம்புகளை போன்று அனைத்து புரவித் தேர்களும் புழுதி பறக்க பந்தயத் தொலைவை நோக்கி புறப்பட்டன. பாய்ந்து சென்ற புரவித் தேர்களால் கடற்கரையில் எழுந்த புழுதி அடங்குவதற்குள் அவை பார்வையில் இருந்து மறைந்து விட்டிருந்தன. வெற்றி வாகையை யார் சூடப்போவது என அறியும் ஆவலில் திரண்டிருந்த பொதுமக்கள் அனைவரும் பெரும் ஆர்வத்துடன் நின்று கொண்டிருந்தார்கள். கடந்த புகார் இந்திர திருவிழாவிற்கு முன்னும் காணாமல் போன விரல்வேலும் கரிகாலரும் இதே புரவித் தேரோட்டத்தின் போதுதான் வெளிப்பட்டார்கள். ஆதலால் அதேபோன்று இந்த வருடமும் அவன் வெளிப்பட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்தபடி ஆசையில் நின்று கொண்டிருந்தாள் வானவல்லி. குமரிக் கடலில் மூழ்கி போன செங்குவீரன் ஒரு காலமும் திரும்பி வரமாட்டான் என்பதை அவளும் அறிந்திருந்தாள். ஆனாலும் அவளது மனம் அவனை இன்னொரு முறை கண்டுவிட மாட்டோமா என்று ஏங்கிக் கொண்டிருந்தது. மனதில் காதலின் கணம் அதிகமாக அது விழிகளின் வழியாக துளி நீராக கசியத் தொடங்கியது. உடனே பிறர் பார்ப்பதற்கு முன் அக்கண்ணீர் துளிகளை துடைத்துக் கொண்டாள். பொழுது விரைவாக கடந்து கொண்டிருந்தது. ஒரு ஓரை பொழுதிற்குப் பிறகு விரைந்து சென்ற புரவித் தேர்கள் திரும்பி வருவதை தொலைவில் தோன்றிய புழுதி படலத்திலிருந்து அனைவரும் அறிந்து கொண்டார்கள். காலம் கடக்க கடக்க புழுதிப் படலம் நெருங்கி வந்து கொண்டிருந்தது. அது நெருங்கி வந்தபோதுதான் அனைவரும் அறிந்து கொண்டார்கள் விரைந்து வந்து கொண்டிருப்பது இளஞ்சேட் சென்னியின் புரவித்தேர் என்று. யானை தந்தத்தால் செய்யப்பட்ட புரவித்தேர் முழுவதும் தங்கத்தாலும் வைடூரியத்தாலும் அலங்கரிக்கப்பட்டிருந்ததை எதிரொலித்த கதிரவனின் பொன்னிற ஒளியிலிருந்து அனைவரும் அறிந்து கொண்டார்கள். யவனதேச கருமை நிற புறவிகள் 8 இழுக்க கடற்கரையில் பறந்து வந்து கொண்டிருந்தது பொன்னால் செய்யப்பட்ட அந்த பொலந்தேர். தொலைவினில் அது வந்து கொண்டிருந்த வேகத்தை பார்த்த அனைவரும் கொற்கையில் மாண்டு போன செங்குவீரன்தான் மீண்டும் உயிர் பெற்று அந்த புரவித்தேரை செலுத்தியபடி வந்து கொண்டிருக்கின்றானோ என எண்ணி ஆரவாரமிடத் தொடங்கினார்கள். புரவித்தேர் நெருங்க நெருங்க மக்களின் ஆரவாரம் விண்ணை பிளக்கத் தொடங்கியது. வானவல்லியும் திடீரென்று பரபரப்பாகத் தொடங்கினாள். திடீர் எதிர்பார்ப்பு அவளையும் பற்றிக் கொண்டது.
புழுதி பறக்க விரைந்து வந்த அந்த புறவித்தேரையை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டிருந்தாள். அவளது மனம் உச்ச வேகத்தில் துடிக்க ஆரம்பித்தது. புறவித்தேரில் பின்னால் அமர்ந்திருந்த கரிகாலரை அவள் முதலில் அடையாளம் கண்டு கொண்டாள். அதிலும் அவர் சோழ தேசத்தின் இளவரசனாக பாரம்பரிய ஆடையுடன் மணிமகுடம், செங்கோல் ஆகியவற்றை தரித்து அவர் நின்று கொண்டிருந்ததால் அனைவருமே அவரை முதலில் அடையாளம் கண்டு கொண்டனர். புறவித்தேரை செலுத்துவது யார் எனும் வினாவுடன் அனைவரும் அப்புறவித்தேரையை கண் இமைக்காமல் பார்த்து கொண்டு நின்றார்கள். புறவித்தேர் அருகில் நெருங்கியதும் அனைவருமே அறிந்து கொண்டார்கள் அப்புறவித்தேரை செலுத்துவது செங்குவீரன் இல்லை என்று. இருந்தாலும் இவ்வளவு நேர்த்தியாக அதிவேகத்தில் பார்வையில் சிக்காத அளவிற்கு புறவிகளை வாயு வேகத்தில் செலுத்தும் இவன் யாராக இருப்பான் எனும் நினைப்பில் நின்று கொண்டிருந்தார்கள். இளஞ்சேட் சென்னியின் பொலந்தேரை காலந்தான் விரைந்து செலுத்திக் கொண்டிருந்தான். அவனை அங்கிருந்த சிலரை தவிர யாருக்கும் அடையாளம் தெரிந்திருக்கவில்லை. அதிலும் அவனது உடை சற்று விசித்திரமாகவே காணப்பட்டது. தலையில் தலைப்பா அதில் வேளகார படைத்தலைவனுக்குரிய இலச்சினை சின்னம் பொறிக்கப்பட்ட ஒரு பதக்கம், காதுகளில் மரகத குண்டலம், கழுத்தில் முத்து, விரிந்திருந்த மார்பினில் பூசிய சந்தனம், இடையில் நீண்ட வாளுரை, பாதம் வரை தொங்கிய யவனதேசப்பட்டு ஆகியவற்றை அணிந்து கொண்டு கம்பீரமாக அப்புறவித்தேரை செலுத்திக் கொண்டிருந்தான் காலன். விரைந்து வந்து மக்கள் திரளுக்கு முன் தேரை நிறுத்திய காலன் புறவித்தேரிலிருந்து குதித்து கரிகாலர் கீழே இறங்க வசதியாக தடுப்பினை நீக்கினான். கரிகாலரும் கீழே இறங்கிக் கொண்டார். கூட்டத்தினர் அனைவரும் என்று விடாமல் வாழ்த்து முழக்கங்களை எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். கரிகாலர் முன்னால் நடக்க காலன் அவருக்கு துணையாக பின்னால் நடந்து செல்லலானான். வேங்கியும் மரிமாவும் நடப்பதை போன்று பெரும் கம்பீரமாக மேடையில் அமர்ந்திருந்த அழுந்தூர் வேள்திதியனை நோக்கி நடக்கலானார்கள் இருவரும். அவர்கள் இருவரையும் கண்டு திரண்டிருந்த வீரர்கள், உபதளபதிகள், உபதலைவர்கள், அமைச்சர்கள் என அனைவரும் வணங்கினார்கள். இருவரும் வருவதை கண்டதும் ஆசனத்திலிருந்து எழுந்து நின்று கொண்டார்கள். இரும்பிடர் தலையர் பெருமரவர் மகேந்திர வளவனார் மற்றும் அழுந்தூர் வேள்திதியன். அந்த தள்ளாத வயதிலும் உரியவருக்கு அளிக்க வேண்டிய மரியாதையை அளித்துவிட வேண்டும் என முயன்று நின்று கொண்டிருந்தார் வேள்திதியன். கரிகாலர் முதலில் சென்று தனது ஆசனத்தில் அமர்ந்து கொண்டார். அதன் பிறகும் எழுந்து நின்றவர்கள் யாரும் அமரவில்லை. அனைவருமே சற்று தொலைவில் கம்பீரமாக நின்று கொண்டிருந்த காலனை மிரட்சியுடன் கவனித்தபடியே நின்று கொண்டிருந்தார்கள். வேளக்கார படைத்தலைவனான காலன் நடக்க நடக்க தளபதிகள், தலைவர்கள் என அனைவரும் தலையை தாழ்த்தினார்கள். மற்ற வீரர்களைப் போன்று இரும்பிடர் தலையரும் வேளக்கார படைத்தலைவனை கண்டு பணிவதற்காக தலையை தாழ்த்த ஓடிச் சென்று தடுத்து விட்டான் காலன். அண்ணா, என்ன இது? தாங்கள் என்னை கண்டு பணிவதா என நெகிழ்ச்சி அடைந்தான். நான் மட்டுமா பணிகிறேன்? நன்றாக பார். வளவனார், நம் தந்தை, மற்ற அனைத்து அமைச்சர்களும் தானே பணியப் போகிறார்கள். இது வேளக்கார படைத்தலைவருக்குரிய மரியாதை தம்பி. இதை நீ ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என கூறியவர் தனது மரியாதையை செலுத்தவே செய்தார். அதன் பிறகு மற்றவர்களை தடுப்பதில் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்த காலன் அனைவரின் பணிவையும் ஏற்றுக்கொண்டு தனது தந்தை திதியனை நோக்கி அவரிடம் சென்று பணிந்தான். அவனை வாழ்த்திய திதியன், மகனே, நீ கள்வனாக மாறி இருங்கோவிடம் சேர்ந்து விட்டாய் என்று கேள்விப்பட்டதும் நான் பெற்ற செல்வத்தில் ஒன்று பழுதோ என எண்ணி வருந்தி விட்டேன். ஆனால் இன்று என்னை நீ பெருமையடைய செய்து விட்டாய். சென்னியால் வளவனை காக்க நியமிக்கப்பட்ட இருவர் தலைவருள் நீயும் ஒருவனா என கூறி கண்கள் கலங்கினார். அனைத்தும் காரணத்திற்காக தான் தந்தையே. இல்லையேல் இத்தனை காலமாக இளவலை என்னால் காத்து கொண்டிருக்க இயலுமா என வினவியவன் பார்வையை அந்த மேடையை சுற்றிலும் செலுத்தினான். சற்று தொலைவில் நின்று கொண்டிருந்த வானவல்லியை கண்டதும் அவளது விழிகளில் தனது பார்வையை நிலைநிறுத்தினான். அவன் ஏதோ தேடலுடன் அவளை நோக்கினான். அவளும் அவனது தேடலை புரிந்து கொண்டதை போன்று சற்று விலகினாள் வானவல்லி. அவளுக்கு பின்னால் பத்திரை தேவி நாணத்துடன் நின்று கொண்டிருந்தாள். அவளிடம் சென்ற காலன் அவளது கரத்தை பிடித்து அழைத்து வந்து நின்று கொண்டிருந்த இரும்பிடர் தலையர், மகேந்திர வளவனார் மற்றும் அழுந்தூர் திதியன் ஆகியவர்கள் முன் நின்றவன், பெரியோர்கள் வாழ்த்தில்லாமல் எங்களது காந்தர்வ திருமணம் நடந்து முடிந்துவிட்டது. சான்றோர்கள் மூவரும் எங்கள் மூவரையும் வாழ்த்த வேண்டும் என கூறியபடி பத்திரையுடன் அவர்கள் மூவரின் பாதங்களிலும் விழுந்தான் காலன் எனும் இளந்திரையன். அவன் கூறியதை கேட்டதும் பிடர்த்தலையர், திரையா, மூவரா
என வியப்புடன் வினவினார். காலன் அவருக்கு வாய்மொழியில் எந்த பதிலையும் அளிக்காமல் அருகில் நின்ற பத்திரையின் அடிவயிற்றில் கையை வைக்கலானான். அவன் தெரிவித்ததை புரிந்து கொண்டவர், திரையா, நம் அடுந்தூரை ஆள்வதற்கு நமக்கு பின் இளவரசன் கருக்கொண்டு விட்டானா? எங்களை நீ பெருமைப்படுத்தி விட்டாய் என கூறிக்கொண்டு அணைத்து கொண்டார். பிறகு அழுந்தூர் வேல் திதியனிடம் ஆசை பெற்றுக் கொண்டனர் மூவரும். தனது தோழி பத்திரையை அழைத்து சென்று வாழ்த்து பெற்று அனைவருக்கும் தெரியப்படுத்தியதை போன்று தன்னையும் கரிகாலர் அழைத்து கொண்டு செல்வார் என எதிர்பார்த்து நின்றிருந்தாள் மரகதவல்லி. ஆனால் அவள் அங்கு நிற்பதையே கரிகாலர் கவனித்திருக்கவில்லை. சோழர்களின் அதிகாரமிக்க தலைவனான வேளக்கார படைத்தலைவன் வந்துவிட்டதும் புகார் மக்கள் கூட்டத்தினர் பெரும் பரபரப்புடனே அங்கிருந்து கலைந்தார்கள். கரிகாலரும் அங்கிருந்து ஏதோ அவசர பணிக்காக விரைந்து செல்லலானார். மரகதவல்லி மட்டும் பெரும் ஏமாற்றத்துடன் அங்கிருந்து செல்லலானாள். அன்றைய மாலை நேரம் செங்கு வீரனின் படைப்பிரிவினர் வசிக்கும் குன்றுத்துறையில் சோழ இளவரசர் கரிகாலர், வேளக்கார படைத்தலைவன் இளந்திரையன், படைத்தலைவி வானவல்லி மற்றும் உபபடைத்தலைவர்களான டால்தொப்பியாஸ், பரதவன் குமரன், திருக்கண்ணன் ஆகியோர் கூடியிருந்தார்கள். புகார் வந்த பிறகு அனைத்து போர் ஏற்பாடுகளை பற்றியும் கேட்டும் நேரில் பார்த்தும் ஆராய்ந்து விட்டிருந்தான் காலன். செங்குவீரன் பட்டுத் துணியில் எழுதிவிட்டு சென்றிருந்த புரியாத அந்த கோடுகளையே வெகுநேரம் பார்த்து கொண்டு நின்று கொண்டிருந்தான். மற்ற துணிகளில் தீட்டியிருந்த புள்ளிகள், புகாரை சுற்றிலும் பிரம்மாண்டமாக நின்று கொண்டிருந்த தூண்கள் ஆகியவற்றைக் கண்டு அனைத்தையும் புரிந்து கொண்டான். மற்ற துணிகளை பார்த்தபோது, அதில் தீட்டியிருந்த போர்க்கருவிகளை பார்த்தபோது அவனது முகத்தில் இளநகை ஒன்று நம்பிக்கையுடன் தோன்றி மறைந்துவிட்டு சென்றது. புரியாத அந்த ஒற்றைப்பட்டு துணியை பார்த்தபடியே செங்குவீரன் நமக்கு அதிக வேலை வைக்காமல் அவனை அனைத்தையும் திறம்பட செய்து முடித்துவிட்டு சென்று விட்டான். வானவல்லி, உனது யூகம் என்ன? நீ திட்டமிட்டதை போன்றுதானே அனைத்தும் நடந்து கொண்டிருக்கிறது என வினவினான். அப்படித்தான் நான் நம்புகிறேன். எனது திட்டப்படித்தான் அனைத்தும் நடக்கிறதா என்பதை தாங்கள் இருவரும் தான் உறுதி செய்ய வேண்டும். நாங்கள் இருவரும் எதை உறுதி செய்ய வேண்டும்? எனக்கு சில தகவல்கள் தேவை, அதை தெரிவியுங்கள். நான் எனது திட்டத்தை அனைவருக்கும் தெரிவிக்கிறேன் என கூறியவள் அருகில் ஆசனத்தில் அமர்ந்திருந்த கரிகாலரை பார்த்து, கரிகாலா, வேந்தன் உன்னை சரியான நேரத்தில் அடையாளம் கண்டு உன்னை மீண்டும் சிறை வைத்து விட்டான் தானே என வினவினாள். ஆமாம். அவன் பெரும் புத்திசாலி. நீ அவனை பற்றிய தகவல்களை அதிகம் விசாரித்த போதே நான் எதிர்பார்த்தேன். நீ நிச்சயம் அவனை பின்தொடரப் போகிறாய் என்று. அவன் என்னை அடையாளம் கண்டு மீண்டும் சிறை வைத்து விடுவான் என்று அறிந்துமா என்னை செல்ல அனுமதித்தீர்கள்? அதிர்ச்சியுடன் வினவினார் கரிகாலர். ஆம் வளவா, நான் எதிர்பார்த்தது அதுதான். அவன் என்னை வஞ்சியில் அடையாளம் கண்டறிந்து என்னை ஏமாற்ற பார்த்தான். நான் சுதாரிப்புடன் செயல்பட்டதால் தப்பிவிட்டேன். நீயும் எச்சரிக்கையுடன் தான் இருந்திருப்பாய். ஆனால் அவனிடம் அந்த எச்சரிக்கைகள் எந்த விதத்திலும் பயனளித்திருக்காது. அவன் உன்னை நிச்சயம் அடையாளம் கண்டறிந்து விடுவான் என்று எதிர்பார்த்தேன். அதை போன்றே அவன் உன்னை அடையாளம் கண்டறிந்து சிறையும் படுத்த முயன்றிருக்கிறான். ஆமாம் ஆமாம் என்று வியப்புடன் தெரிவித்தார் கரிகாலர். இது மட்டுமல்ல கரிகாலா, அவன் உன்னிடம் என்னை உறைந்தையில் ஏற்கனவே சிறை செய்து வைத்திருப்பார்கள் என்று தெரிவித்திருப்பானே. நீயும் என்னை காக்க அவர்களிடம் சரணடைந்து விடலாம் என்று தீர்மானம் செய்து அமைதி காத்திருப்பாய். அதிர்ச்சியுடன் எந்த பதிலையும் அளிக்காமல் அவளையே நோக்கினார் கரிகாலர். அவனிடம் நீ சிக்கியிருந்த போது உனது எதிர்பார்ப்பையும் கடந்து நம் வேளக்கார படைத்தலைவர் வெளிப்பட்டு உன்னை காப்பாற்றிக் கொண்டு புகாருக்கு அழைத்து வந்து விட்டார், அப்படித்தானே? வியப்புடன் கரிகாலர் வானவல்லியையே பார்த்து கொண்டிருந்த போது அருகில் நின்ற வேளக்கார படைத்தலைவன், அது எப்படி வானவல்லி, அனைத்தையும் நேரில் கண்டதை போன்றே தெரிவிக்கிறாய் என வினவினான். நான் துணிந்து உறைந்தை வந்ததற்கு காரணமே தாங்கள் உறைந்தையில் இருந்த காரணம்தான். வேளக்கார படைத்தலைவர் காவலுக்கு இருக்கையில் என்ன அண்ணா கவலை? இல்லை வானவல்லி, நீ கூறுவது அனைத்தும் தவறு. நான் இருந்துதானே என் நண்பன் திவ்யனை குணக்கடலில் தொலைத்தேன். அதேபோன்றுதானே செங்குவீரனையும் குணக்கடலில் இழந்தேன். அன்று என்னால் என்ன செய்ய முடிந்தது? கரிகாலனை மட்டும் புறவித்தேரில் மாறு வேடத்தில் ஏற்றிக்கொண்டு புகார் வந்து சேர்ப்பித்தேன். அசம்பாவிதங்கள் எதுவும் நடக்காதவரை கவலையில்லை. ஆனால் என அவன் கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த திருக்கண்ணன், அன்று எங்கள் இருவரையும் புறவி வண்டியில் அழைத்து வந்தது தாங்களா என வியப்புடன் வினவினான். ஆமாம் திருக்கண்ணா,
பலமுறை பல்வேறு இடங்களில் கரிகாலனுடன் நான் மாறுவிடத்தில் பயணித்திருக்கிறேன். அவனை கொலை செய்ய நடந்த முயற்சிகள் பலவற்றை மறைமுகமாக முறியடித்திருக்கிறேன். நான் அனைத்தையும் விவரமாக வெளியிட முடியாது. சரி வானவல்லி, அடுத்து என்ன? கடந்த காலத்தை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை. சரி, இனி நடக்கப் போவதை பற்றி பேசலாம் என தெரிவித்தவள், கரிகாலா, பாண்டியர்களின் திட்டம் என்ன? அங்கு காலநிலை எப்படி? நீதான் பாண்டிய நாடு சென்று திரும்பியிருக்கிறாய் என வினவினாள். சேரனிடமிருந்து செய்தி சென்று சேர்வதற்குள் பாண்டியன் படைகளை திரட்டி பரம்புமலை எல்லையில் நிறுத்தி வைத்திருக்கிறான் பெரும் படை. மழை? ஆமாம், மழை பெய்யத் தொடங்கிவிட்டது. ஓடை, சிற்றாறு, ஆறு அனைத்திலும் நீர் பெருக்கெடுத்து ஓடுகிறது. நல்லது. டால்தோப்பியாஸ், சேர எல்லையின் நிலை என்னவாம்? அகப்பா கோட்டையை வில்லவன் இன்னும் இழக்கவில்லை. சேர இளவல் முழு மூச்சுடன் முற்றுகையை தீவிரப்படுத்தி விட்டானாம். நல்லது. இப்போது சேரப்படை புறப்படுவதற்கான வாய்ப்பு இல்லை. வானவல்லி, நீ பேசுவது சரியாக புரியவில்லை. சரி அண்ணா, இதுவரை நான் என்ன நடந்திருக்கும் என்பதை உங்களிடம் தெரிவித்தேன். இனி என்ன நடக்கப் போகிறது என்பதை தெரிவிக்கிறேன், கேளுங்கள். இதற்கு ஏற்றதைப் போன்று நாம் நமது போர்த்திட்டங்களை வகுத்துக் கொள்வோம். அனைவரும் அவளது முகத்தையே வியப்பு கலந்த ஆச்சரியத்துடன் நோக்கினார்கள். சேரனது பெரும் படை ஆன்பொருணை நதிக்கரையில் சேர இளவலது வருகைக்காக காத்திருக்கிறது. ஆம். பாண்டியனது படை பரம்புமலை பகுதியிலும், உறைந்தை காவிரி நதிக்கரையில் இருங்கோவின் மலைநாட்டுப்படை நெடுங்காலமாக காத்திருக்கிறது. வேந்தனை நான் ஏமாற்றி ஓலையை மாற்றி வைத்ததை வேந்தன் உறைந்தைக்கு சென்றதும் அனைவரும் அறிந்து விடுவார்கள். அது மட்டுமல்லாமல் இத்தனை காலமாக நம் வேலக்கார படைத்தலைவர் அவர்களுடன் இருந்ததையும் அவன் நிச்சயம் தெரிவித்திருப்பான். தொடர் ஏமாற்றத்தினால் இருங்கோ தனது சிந்திக்கும் ஆற்றலை இழந்திருப்பான். அவனது மகன் சேர மற்றும் பாண்டிய படையின் துணை இல்லாமலே புகாரை தாக்குவோம் என வெகுண்டு எழுவான். அவனது திட்டத்திற்கு வைதீகர் பாகவதரும் தூபமிடுவார். சேர, பாண்டிய மற்றும் வேளிர்களின் படைகள் வருவதற்குள் இருங்கோவின் படை மீண்டும் கடந்த வருடத்தைப் போன்று புகாரை முற்றுகையிட தனியாக கிளம்பி வரும். எனது கணிப்புப்படி இந்நேரம் வேந்தனது மூலமும் இருங்கோவின் மகனது மூலமும் செய்தி உறைந்தையை எட்டியிருக்கும். புறப்படச் சொல்லி கட்டளை எழுந்திருந்தாலும் ஆச்சரியப்படுவதற்கில்லை. தனியாக நம்மை நோக்கி வரும் இருங்கோவின் படை இங்கிருந்து உறைந்தையை நோக்கி விரட்டியடிக்கப்படும். அதே நேரம் துளுவ எல்லையிலிருந்து புகாருக்கு வரும் உபதளபதி வில்லவனின் புரவிப் படைக்கும் விரட்டிச் செல்லும் நமது படைக்கும் இடையில் இருங்கோவின் படை சிக்கி சிதறடிக்கப்பட்டு சின்னாபின்னப்படுத்தப்படும் என கூறிக்கொண்டிருந்த போதே இடைமறித்த திருக்கண்ணன், தனியாக புறப்படும் இருங்கோவின் படைக்கு ஆதரவாக வேளிர்கள் அல்லது சேரனது அல்லது பாண்டியனது பெரும்படை துணையாக வந்துவிட்டால் நமது நிலை என வினவினான். அதற்கு வாய்ப்பில்லை திருக்கண்ணா. தென்னகத்தில் பெரும் மழை தொடங்கியிருக்கிறது. புறவித்தேரில் விரைந்து மழைக்கு முன் வந்துவிட்டதால் இவர்கள் இருவரும் வந்துவிட்டார்கள். ஆனால் பெரும் படையை நகர்த்தி கொண்டு வருவது சாதாரண காரியமல்ல. பாண்டிய படை மழையினால் நிச்சயம் தாமதமாகும். சேர இளவல் திரும்பி வந்த பிறகுதான் சேரப்படை கிளம்பும். நமக்கு வேண்டிய காலம் வரை சேரப்படை நகராத அளவிற்கு வில்லவன் பார்த்துக் கொள்வார். அவருடன் தொடர்ந்து தொடர்பில் இருக்க வேண்டும். கடல் மார்க்கமாக புறப்படும் கடற்படையை நாம் அதே நேரத்தில் எதிர்கொள்ள நேரிடலாம். அதாவது நிலத்தில் இருங்கோவின் படைகளையும் நீரில் 3 பெரும் வல்லரசுகளின் கூட்டுக் கடற்படையையும் நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். அவர்களை பரதவன் குமரன் சமாளித்துக் கொள்வார். ஆசனத்திலிருந்து எழுந்த கரிகாலர், தனியாக சிக்கிக் கொள்ளும் இருங்கோவின் படைகளை நம் புலிப்படை சிதறடித்துவிடும். செங்கு வீரனின் மறைவில் வாடும் நம் வீரர்களை நிச்சயம் இந்த வெற்றி உற்சாகப்படுத்தும். நம் வீரர்களின் மனச்சோர்வை போக்க நமக்கு தேவை பெரும் வெற்றி. ஆனால் இருங்கோவின் படை அழிக்கப்பட்ட பிறகு நாம் சேர, பாண்டிய மற்றும் வேளிர்களின் கூட்டுப்படையை எதிர்கொள்ள வேண்டியிருக்கிறது. அவர்களை எங்கே நாம் எதிர்கொள்ளப் போகிறோம்? எந்த திட்டமும் இல்லையே. அவ்விடத்தில் பெரும் அமைதி நிலவியது. அந்த கேள்விக்கு என்ன பதிலை அளிப்பது என தெரியாமல் வானவல்லி அமைதியாக நின்றாள். அப்போது காலன், அவர்களை நாம் வெண்ணியில் எதிர்கொள்ளப் போகிறோம் வளவா. இதோ அவர்களை நாம் எப்படி எதிர்கொள்ளப் போகிறோம், நாம் போர் செய்ய வேண்டிய முறை என அனைத்தையும் செங்கு வீரன்
துணியில் தீட்டியிருக்கிறான் பார் என கூறிக்கொண்டு கையிலிருந்த பட்டுத் துணியை அனைவரும் பார்க்கும்படி விரித்தான் காளன். விரித்ததோடு மட்டுமல்லாமல் அந்த பட்டுத் துணி மந்திரக் கோடிகளை பற்றி விவரிக்கவும் செய்தான் காளன். பட்டுத் துணியில் நீண்டிருந்த ஒரு கோட்டினை சுட்டிக்காட்டியவன், இது காவிரி நதி. அதில் இருந்த சில புள்ளிகளை சுட்டியபடி, இது வஞ்சி, இது புகார், இது உறைந்தை, இது கூடல் என தெரிவித்தான். பிறகு ஆங்காங்கே சிதறிக் கிடந்த அம்புக்குறிகளை கையினால் அழுத்தி குறிப்பிட்டபடியே ஒவ்வொரு நாட்டின் படைகளும் எந்தெந்த வழியாக வந்து சேரும், அவர்களை எங்கு மொத்தமாக நாம் எதிர்கொள்ளப் போகிறோம் என ஓலையில் குறிப்பிடப்பட்டிருந்ததை அனைவருக்கும் விளக்கினான். பிறகு இன்னொரு பட்டுத் துணியை விரித்தவன் அதில் சிதறி கிடந்த பலவித வண்ணப்பொடிகளையும் புள்ளிகளையும் சுட்டிக்காட்டியவன். எதிரிகளின் கூட்டுப் படைகளை எங்கு எப்படி தாக்கப் போகிறோம், கடைபிடிக்க வேண்டிய போர் வியூகம் என்ன என அனைத்தை பற்றியும் விரிவிக்கலானான் காளன். அவன் விரிவித்ததை கேட்டதும் அனைவரும் செங்கு வீரனை எண்ணி வியந்து பெருமைப்பட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் வானவல்லி மட்டும் குழப்பத்துடன் முகத்தை சோர்வாக வைத்துக்கொண்டு ஏதோ பெரும் சிந்தனையில் அமர்ந்திருந்தாள். அதை கரிகாலரும் கவனித்து விட்டிருந்தார். அக்கா, செங்கு வீரரின் திட்டத்தில் குறை ஏதாவது இருக்கிறதா? உங்களது முகம் ஏன் குழப்பத்தில் சிக்கித் தவிக்கிறது என வினவினார். அவரது திட்டத்தில் குறை கண்டுபிடிக்கும் தகுதி எனக்கு இல்லை வலவா. அக்கா, மாமா திட்டத்தை விவரிக்க உங்களது முகம் கலையை இழந்துவிட்டதே ஏன்? சேரமான் பெருஞ்சேரலாதனுக்கு வைதிகர் பாகவதர் எழுதிய ஓலையிலும் புகார் படையை வெண்ணியில் எதிர்கொள்வோம் என்றே எழுதி அனுப்பியிருந்தார். ஆதலால்தான் எனக்கு குழப்பமாக இருக்கிறது. எதிரிகள் தேர்ந்தெடுத்திருக்கும் வெண்ணியில் நாமே வலிய சென்று எப்படி சிக்கிக் கொள்வது? ஆனால் செங்கு வீரரும் இதே வெண்ணியைதானே பெரும்போருக்கு தேர்ந்தெடுத்திருக்கிறார். காரணம் என்ன? வெண்ணியின் ரகசியத்தை நாம் முதலில் கண்டறிய வேண்டும் வலவா. அதை கண்டறியாதவரை நம்மால் பெரும் போர் வியூகத்தை பற்றி சிந்திக்க இயலாது. ஏற்பாடுகள் வழக்கம் போலவே நடந்து கொண்டிருக்கட்டும், நான் என்ன என்று கண்டறிந்து வருகிறேன் என கூறிய காளன் அங்கிருந்து விடைபெற்று செல்லலானான். பொழுது இருளத் தொடங்கியதால் கரிகாலரும் அங்கிருந்து விடைபெற்று தனது புரவியில் விரைந்து செல்லலானார்.